சோன்பூர் என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஆதில்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தொழில் என்னன்னா மட்டன் கடை. கிராமத்துல ஒரே ஒரு மட்டன் கடை தான். அதனால எல்லாரும் ஆதில் கடைக்கு தான் வருவாங்க. ஆதிலண்ணா, மட்டன் எப்படி கொடுக்குறீங்க? 1 கிலோ 200 ரூபாய் தான் அண்ணா. அப்படியா? சரி, 2 கிலோ கொடுங்க. சரி அண்ணா, இப்பவே போட்டு தரேன். தினமும் காலையிலேயே எழுந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் ஆடுகள் வாங்கி வருவான். அந்த ஆடுகளை வைத்து மாட்டன் வெட்டி கிராமத்துக்கு விற்பான். ஒரு நாள் ஆதில் வழக்கம் போல ஆடு வாங்க போனான். அங்க ரமேஷ்னு ஒரு ஆடு வியாபாரி. அட ஆதில், உன் தொழில் ரொம்ப நல்லா நடக்குதாமே. இல்லங்கண்ணா, சும்மா வீட்டு செலவு ஓடுதுங்க. அப்படி நடிக்காத. கிராமத்துல நீ ஒருத்தன்தான் மட்டன் விக்கிற. மனசு வந்த மாதிரி விலை வச்சு நிறைய சம்பாதிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லண்ணா. நான் கிராமவாசிகள் கிட்ட ஒரு நாளும் ஏமாற்றம் பண்ணல. சரி விடு. ஆனா இப்ப ஆடுகளுக்கான தீனி ரொம்ப விலை உயர்ந்துடுச்சு. அதனால இன்றிலிருந்து ஒரு ஆடு 4000 ரூபாய். அண்ணா, இத்தனை விலையா? அப்படின்னா நான் மட்டன் எப்படி விற்க முடியும்? வேணும்னா வாங்கு, இல்லனா விடு. வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆதிலுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா அந்த பகுதியில ரமேஷ் தவிர வேற யாரும் ஆடு வளர்க்கல. சரி அண்ணா, இன்றைக்கு ஒரு ஆடு மட்டும்தாங்க. முன்னாடியெல்லாம் 1000 ரூபாய்க்கு 4 ஆடு வாங்குவான். இப்ப 4000 ரூபாய்க்கு ஒரு ஆடு மட்டும். ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே ஆடு கொடுத்தான். ஆதில் வீடு வந்ததும், என்னங்க, இன்னைக்கு ஒரே ஒரு ஆடுதான்? ஆடு விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. அதனால இன்றைக்கு ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஆட்டுல எவ்ளோ மட்டன் வரும்? கடையில எப்படி விற்க போறீங்க? மட்டன் கம்மி தான் வரும். ஆனா அது கூட வித்தா லாபம்தான். இப்ப இத்தனை விலையில ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டனும் விலை உயர்த்தாம வேற வழி இல்ல. ஆனா இப்படி விலை உயர்த்துனா கிராமக்காரங்க வாங்குவாங்களா? ஐயோ, இது பெரிய பிரச்சனையாயிடுச்சே. வழக்கம் போல ஆதில் கடையை திறந்து மட்டன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அண்ணா, 1 கிலோ மட்டன் தரீங்களா? சரி தங்கச்சி, இப்பவே தரேன். இதோ அண்ணா, 200 ரூபாய். என்ன தங்கச்சி, இது 200 தான். இப்ப 1 கிலோ 500 ரூபாய். என்னங்க சொல்றீங்க? நேத்து தான் என் புருஷன் 200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனார். ஒரு நாள்லயே விலை இரட்டிப்புக்கு மேல போச்சா? ஜோக் பண்றீங்களா? இல்ல தங்கச்சி, ஆடுகளோட விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. அதனால மட்டனும் இன்றிலிருந்து விலை உயர்ந்துருச்சு. மேனா அண்ணா, இவ்வளவு விலையா இருந்தா எங்களுக்கு மட்டன் வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. மாலையாகிடுச்சு. ஆனா 1 கிலோ கூட விக்கல. அப்பதான் ஆதில் ஒரு விஷயம் கவனிக்கிறான். அவன் கடைக்கு நேரா எதிர்ல ரமேஷ், அதே ஆடு வியாபாரி ரமேஷ், மட்டன் கடை போட்டிருக்கான். வாங்க வாங்க, விலை கம்மியா மட்டன் வாங்குங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு சமைச்சு ஜாலியா சாப்பிடுங்க. இப்ப வாங்கலன்னா பிறகு வருத்தப்படுவீங்க. அதை கேட்ட உடனே முழு கிராமமும் ரமேஷ் கடை முன்னாடி. அண்ணா, 1 கிலோ எவ்வளவு? 200 ரூபாய் தான் பாப்பா. அப்படியா? அப்ப 2 கிலோ கொடுங்க. அண்ணா, கொஞ்சம் பிரியாணிக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் 4 கிலோ போடுங்க. சரி சரி, 4 கிலோ 400 ரூபாய். அண்ணா, இவ்ளோ விலை கம்மியால் எப்படி தர்றீங்க? நீங்க புதுசு, முன்னாடி உங்களை இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லையே. நாங்க எல்லார போல ஏமாத்துறவங்க இல்ல. எங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்காங்க. 1 ரூபாய்க்கு கூட என்ன மதிப்புன்னு எங்களுக்கு தெரியும். நான் புதுசா இருந்தாலும் மட்டன் விலை எப்போதும் பழைய விலைதான். இது என்ன நடக்குது? ஆடு விலை உயர்த்தினவனே இப்ப மட்டன் விலை கம்மியா விக்கிறானே. இது எப்படி சாத்தியம்? ரமேஷ் கடையில கூட்டம் கொஞ்சம் குறையிற நேரம் ஆதில் மெதுவா அவன் கடைக்குள்ள போறான். அண்ணா, இப்படி ஏன் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? சும்மா மட்டன் தான் விக்கிறேன். ஆடு விலையெல்லாம் உயர்ந்திருக்கு. அப்படி இருக்க நீங்க மட்டன் இவ்ளோ கம்மியா எப்படி விக்கிறீங்க? இப்படி பண்ணினா என்னிடம் யாரும் வாங்க மாட்டாங்க. என் தொழில் முழுக்க முடிஞ்சிடும். அப்ப ஒரு வேலை பண்ண, உன்கிட்ட இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் என்கிட்ட வித்துடு. எல்லாத்தையும் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். என்னன்னா இது? நான் உங்கள்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்து ஆடு வாங்கினேன். இப்ப 2000 ரூபாய்க்கு முழு மட்டனையும் கொடுத்தா எனக்கு பெரிய நஷ்டம் தானே? அப்படின்னா நீ போயிடு. எனக்கும் சீக்கிரமே கடை மூடிட்டு வீட்டுக்கு போகணும். ஆதில் முழுக்க சிக்கிக்கிட்டான். வேற வழியே இல்ல. மட்டன் விக்கல, மக்கள் வரல, பணம் தேவை.
மனசு உடைஞ்ச நிலையில முழு மட்டனையும் 2000 ரூபாய்க்கு ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டு தலை குனிஞ்சு வீட்டுக்கு போயிடுறான். என்னங்க இவ்வளோ சோகமா இருக்கீங்க? வியாபாரம் நல்லா போச்சா? என்ன தெரியுமா, கடவுள் நம்ம மேல எதுக்கு கோபமா இருக்கார் போல. அப்படி சொல்லாதுங்க, நடந்தத சொல்லுங்க. ஆதில் நடந்த எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிடுறான். அப்ப இனி இந்த வீடு எப்படி ஓடும்? இருவரும் மௌனமா உட்காந்துக்கிட்டே அடுத்த நாளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ரமேஷ் வீட்டுக்கு போறான். வாங்க வாங்க, இன்னைக்கு எவ்ளோ காசு? இன்னைக்கு 6000 ரூபாய் வந்திருக்கு. ஓ, இவ்ளோ எப்படி? ரமேஷ் ஆதில் எப்படி சிக்கினான், எப்படி மட்டன் வாங்கினான் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஐயோ, நீ என்ன முட்டாளா? என் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சோனை மாதிரி ஆடுகளை இவ்வளோ விலை கம்மியா வித்துட்டியே. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வீட்டுக்குள்ள வந்ததும் பணம் பணம்னு கேக்குறீங்க. நான் எங்கிருந்து கொண்டு வரது? என் பெயர் ராணி. பணம் இல்லாம நான் இருக்க மாட்டேன். என் ஆடுகள் தங்கத்துக்கு சமம். நாளையிலிருந்து நீ நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? நகரத்துல விலங்குகளுக்கான மருந்து கிடைக்கும். அதை கொடுத்து ஆடுகளை சீக்கிரமா பெருசா பண்ணலாம். எடை கூடும். பிறகு பிறகு குட்டி ஆடுகளை வாங்கி மருந்து கொடுத்து பெருசா பண்ணி அதோட மட்டனை கிராம சந்தையில வித்தா லாபம்தான். ஆனா இது தவறில்லையா? என்ன சரி என்ன தவறு? இப்ப நீ அதெல்லாம் பேசாத. நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்த நாள்ல இருந்து ரமேஷ் சின்ன சின்ன ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சான். சில நாட்கள்லயே ஆடு பெரியதாக கனமா இயல்புக்கு மாறி வளர்ந்துடுச்சு. கிராமத்துல யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. ஆனா ஆதிலுக்கு மட்டன் வியாபாரம் முழுசா முடிஞ்சு போச்சு. கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். ஈத் வரப்போகுது. ஆதில் மனசுக்குள்ள ஏதோ சந்தேகம். அவன் ரமேஷ் கடைக்கு மட்டன் வாங்க போறான். 1 கிலோ மட்டன் கொடுங்க. ரமேஷ் எடை போடுறான். அண்ணா 1 கிலோ கேட்டேன், இது கம்மியா இருக்கு. நான் நல்ல நாட்டு ஆடு தான் விக்கிறேன், நோயாளி ஆடு இல்ல. அந்த நேரம் ஈத் விருந்துக்கு 100 கிலோ மட்டன் வேணும். சரி, கண்டிப்பா தரேன். இதை கேட்டதும் ஆதிலுக்கு சந்தேகம் கெட்டியா. 100 கிலோவா? இவனுக்கு இத்தனை மட்டன் எங்கிருந்து வரும்? மட்டன்ல கண்டிப்பா ஏதோ கள்ளம் இருக்கு. மாலை நேரம். ரமேஷ் கடை மூடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆதில் பின்னாடியே போறான். அங்க ரமேஷ் ராணி ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறத நேர்ல பாக்குறான். ஆதில் எல்லாத்தையும் மொபைல்ல வீடியோ எடுத்து வைக்கிறான். ஈத் நாள். ரமேஷ் 100 கிலோ மட்டன் சரபஞ்ச வீட்டுக்கு கொண்டு போறான். விருந்து நடக்குது. ஆனா என்ன இது, இவ்வளவு மட்டன் போட்டும் பிரியாணி கம்மியா இருக்கு? அவமானமா உணர்றார். அந்த நேரம் ஆதில் உள்ளே வர்றான். ஐயா, ஒரு விஷயம் காட்டணும். அவன் வீடியோவை அவருக்கு காட்டுறான். இந்த ரமேஷ் மருந்து போட்டு ஆடுகளை பெருசா பண்ணி மட்டன் விக்கிறான். இத சாப்பிட்டு கிராமத்துல பல பேர் நோயா படுத்திருக்காங்க. என்னோட வியாபாரத்தையும் இவன் அழிச்சான். ஊர் தலைவர் ரமேஷ் என்றானி இருவரையும் கிராமத்தார் முன்னாடி நிறுத்துறார். என்ன மன்னிச்சிடுங்க ஆதில். பண ஆசையில நான் குருடா போயிட்டேன். நாங்க இந்த கிராமத்தை விட்டு போயிடுறோம். புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். அந்த நாளிலிருந்து ரமேஷ் ராணி கிராமம் விட்டு போகிறாங்க. ஆதில் மீண்டும் மட்டன் கடை திறக்கிறான். கிராம மக்கள் முன்னதை விட இரட்டிப்பு நம்பிக்கையோட ஆதில் கிட்ட வாங்குறாங்க.